வணக்கம் ஆரோக்கிய வாசல் நேயர்களே. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ஹேர் டை. இதை வந்து என்னோட தனிப்பட்ட தேடுதலில் கிடைச்ச ஒரு மிக அற்புதமான ஒரு பொருள். நான் வந்து ரசாயனம் இல்லாத ஹேர் டை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரசாயனத்தினால் பக்க விளைவுகள் அதிகம், அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகம். அதை தவிர்க்கிறதுக்கு நான் மூலிகைகளால் ஆன ஹேர் டை வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு என் நண்பர் ஒருத்தர் மூலமாக இந்த பொருள் நான் வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நான் வணிகமும் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றின ஒரு சின்ன டெமோ இன்றைக்கி எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக இந்த டையை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன குடுவையில் போட்டுட்டு அதை வந்து ஒரு நார்மல் வாட்டர், ப்ளெயின் வாட்டரில் வச்சு இந்த மாதிரில கலக்கி பேஸ்ட் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பிளேட்ஃபார்ம் இது பேஸ்ட் ஃபார்முக்கு வரணும். அதை வந்து அந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் காய விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நார்மலான ப்ளெயின் வாட்டரில் கலக்கணும். அதுதான் இன்றைக்கி இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் நல்லா கலக்கிட்டேன், பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக இப்போ ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா அடி ஆழம் வரைக்கும், வேர்க்கால் பிடிக்கிற வரைக்கும் இது வந்து நல்லா அமுத்தி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா அழுத்தி இதை தேய்ச்சிக்கலாம். இது அப்ளை முழுசாக நம்ம முடி இருக்கிற இடம் பூரா, தலையில் முடி இருக்கிற இடம் எல்லா பக்கமும் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் காய விடணுங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நான் இப்போ அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் காய விட போகிறேன். நீங்கள் பாருங்கள், இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபங்க. ப்ரஷ்ஷு நம்ம அந்த பேஸ்ட் ஃபார்மில் இருந்ததுன்னா போதும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி இப்போ திக் பேஸ்ட் கண்டிஷனில் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதனால் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 3/4 மணி நேரம் நான் இதை வந்து வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு வருது. சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். விட்டு பார்த்துட்டு கழுவிட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு காமிக்கிறேன். அன்பு நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ண இந்த ஈரத்தோடு தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா டார்க் பிளாக் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் டை. அம்மோனியாவோ இல்லை வேறு எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு அற்புதமான ஹேர் டை. இது எனக்காக நான்